அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. 2வது வருடத்தை எட்டிப்பிடித்திருக்கும் அனுபவச் சுடர் தனது நேர்களுக்கான முத்தான விருந்தொன்றை படைக்க ஆசைப்பட்டது. ஆசையின் விளைவை 20 நிமிடங்களின் அறுவடையாக தருகிறது. அனுபவங்கள் என்பவை சுவையானவை மட்டுமல்ல, அவை தனக்கும் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியும் கூட. உலகை எடுத்துக் காட்டும் கண்ணாடியும் அதுதான். நம்மை அடுத்த படிக்கு ஏற்றிச் செல்லும் ஏணியும் அதுவேதான். மூத்தவர்களை நினைவுகூறி முன்னாள் அதிகாரிகளின் அனுபவங்களை கேட்டு வாங்கி இந்நாள் அதிகாரியின் அனுசரணை நாடி அன்பு நேர்களுக்காய் தொகுத்தோம் ஒரு நிகழ்ச்சி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் தொடங்குகிறேன். விசுவாசிகளே, உங்களுடையதல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைய கருதினால் அவ்வீடுகளில் இருப்பவர்களுக்கு சலாம் கூறி அவர்களின் அனுமதியை பெறாதவரையில் நுழையாதீர்கள். இவ்வாறு நடந்து கொள்வது உங்களுக்கே மிக்க நன்று. நீங்கள் கேட்ட குரலுக்குரியவர் அல்ஹாஜ் கலாநிதி MM உவைஸ் அவர்கள். 1954 ஆண்டு எமது முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியொன்றில் ஒளிபரப்பான குரலைத்தான் நாம் இதுவரை கேட்டோம். இவர் இலங்கை வானொலி, அதாவது ரேடியோ சிலோன் முஸ்லிம் சேவையின் முன்னாள் அதிகாரி, தென்னிந்தியா காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர், பன்னூலாசிரியர், இஸ்லாமிய இலக்கியத்திற்கு நிறைவான தொண்டாற்றியவர், தமிழ் கூறும் நல்லுலகில் தனக்கென தனியான இடம் பிடித்துக் கொண்ட முஸ்லிம் மூதறிஞர். இவரை நாம் அணுகி பேட்டு கண்ட போது, கலாநிதி அல்ஹாஜ் MM உவைஸ் அவர்களே, நீங்கள் முஸ்லிம் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்து பல நிகழ்ச்சிகளை தயாரித்தளித்திருக்கின்றீர்கள். அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சிக்கும் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி சற்று விளக்கி கூறுவீர்களா? அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சிகளுக்கும் இன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் முன்னேற்றங்கள் நான் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் நிகழ்ச்சிகளை பற்றி யோசிக்கும் பொழுது அன்றைய சூழ்நிலையும் இன்றைய சூழ்நிலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்று நான் ஜஹ்ரா கல்லூரியில் ஆசிரியராக இருந்தேன். பகுதி நேர முஸ்லிம்தான் இலங்கை வானொலியில் கடமையாற்றினேன். மாலை நேரங்களில் தான் நான் இலங்கை வானொலிக்கு வந்து நிகழ்ச்சிகளை தயாரிப்பேன். அன்று ஒளிப்பதிவுகள் அவ்வளவு பயன்படுத்தப்படவில்லை. எல்லாம் கலையகங்களிலே நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளாக அமைந்திருந்தன. நேரடி ஒளிபரப்பாகத்தான் எல்லாம் இருந்தன. ஆகவே அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிகள் முடியும் வரைக்கும் அங்கே இருந்து அதை மேற்பார்த்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்திருந்தது. அந்த காலத்திலே நான் ஒருவன்தான் அங்கே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியவனாக இருந்தேன். அந்த நாளையில் திருவாளர் வேணு அபேசேகர் அவர்கள் தேசிய பணிப்பாளராக இருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் அனுமதி கேட்டேன். முஸ்லிம் சமய செய்திகளை ஒளிபரப்பதற்காக ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி தரும்படி. அன்று முஸ்லிம் செய்திகளை பற்றிய நிகழ்ச்சி நான் ஆரம்பித்தது. இன்றும் அதை தொடர்ந்து இருக்கிறதை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ற அந்த நிகழ்ச்சியால முஸ்லிம்களுடைய செய்திகள், முஸ்லிம் நாடுகளை பற்றிய செய்திகள், முஸ்லிம் தலைவர்களை பற்றிய செய்திகள் இலங்கை வானொலியிலே ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சாதாரணமாக செய்தித்தாள்களிலே செய்தி நேரங்களிலே ஒளிபரப்பாத சில சம்பவங்களை இந்த விசேஷ முஸ்லிம் செய்தி சுருள் என்று சொல்லுமே அதை பயன்படுத்தி செய்யலாம் என்று இருந்தது.
கேட்டல், அதாவது பிரார்த்தனை புரிதல் முஸ்லிமின் முக்கிய கடமையாகும். துஆ கேட்பதால் முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை இலட்சணமாகிய அடிபணிதல் என்னும் அருங்குணத்தையும் அவன் சுஜுப்படுத்துகின்றான். எஜமான் நீ என்பதை அகம் குளிர்ந்து அங்கீகரிக்கின்றான். படைப்பின் இலட்சியமும் இதுவன்று பறைசாற்றுகின்றது திருமறை. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அறிந்து வணங்கவே அன்றி ஜின்னையும் மனுவையும் படைத்திலேன் என்ற அருமறை வாக்கியம் இதற்கு அத்தாட்சியாகும். நீங்கள் கேட்டது பத்ருல் மில்லத் அல்ஹாஜ் ஏஎம் காமில் மரிக்கார் அவர்களின் குரல். அல்ஹாஜ் ஏஎம் காமில் மரிக்கார் அவர்களின் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்ற 3 மொழிகளிலும் உள்ள ஆற்றல் பாராட்டத்தக்கது. இவரும் இலங்கை வானொலியின் முஸ்லிம் சேவையில் முன்னாள் அதிகாரி, பாராளுமன்றம், செனட் சபை ஆகியவற்றில் சமகால மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றியவர். பத்ருல் மில்லத் அல்ஹாஜ் ஏஎம் காமில் மரிக்கார் அவர்கள் ஆசனம் தர முடியவில்லையே, வாருங்கள் போசனம் அருந்துவோம் என்று சரளமாக அடுக்கு தொடராய் பேசும் ஆற்றல் பெற்றவர். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவில் மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர். அவரை நாம் அனுபவச் சுடருக்காக சந்தித்த போது, பத்ருல் மில்லத் அல்ஹாஜ் ஏஎம் காமில் மரிக்கார் அவர்களே, கலாநிதி அல்ஹாஜ் எம் உவைஸ் அவர்களுக்கு பிறகு நீங்கள் முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பாக இருந்து நிகழ்ச்சிகளை தயாரித்திருக்கின்றீர்கள். அத்துடன் எமது சுவடிக்கூடத்தில் உள்ள பல ஒலிப்பதிவு தட்டுக்களை நீங்களே பதிவு செய்தும் வைத்திருக்கின்றீர்கள். இது அனுபவச் சுடர் போன்ற நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு பெரும் உதவியாகவும் இருக்கிறது. இவைகளையெல்லாம் பதிவு செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் எண்ணத்தின் அடிப்படையிலே நிர்ணயிக்கப்படுகின்றன. 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நான் முதலாவது முஸ்லிம் நிரந்தர உத்தியோகத்தனாக, முஸ்லிம் நிகழ்ச்சிக்கு பொறுப்பான முதலாவது நிரந்தர உத்தியோகத்தனாக அப்போதைய ரேடியோ சிலோன், அதாவது ஒரு அரசாங்க திணைக்களமாயிருந்தது, அதிலே நியமிக்கப்பட்டேன். அன்று முதல் நான் ஒரு பொறுப்பு உணர்ச்சியை கைக்கொண்டேன். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நான் அதிகாரியா இருப்பதன் மூலம் தீன் வளர வேண்டும், தீனுக்கு மாற்றமானவைகள் களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே எனது செயல்களை நடத்தி வந்தேன். ஆகவே தப்லீக் விதைக்கப்பட்டிருந்தாலும் 56ஆம் ஆண்டிலே இலங்கையிலே அவ்வளவு தலைக்கவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த தப்லீக் பணியைத்தான் தொடர்ந்து செய்தோம். ஆகவே என்னுடைய எண்ணமெல்லாம் தீனுக்காக வேண்டியிருந்தது. இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்றேனே, இது ஒரு சரித்திர சம்பந்தமான செயல். இலங்கை முஸ்லிம்களின் சரித்திரத்திலே ஒரு முக்கியமான ஒரு அடிக்கல் இது. ஆகவே இதன் நிகழ்ச்சிகள் ஒளிப்பதிவு செய்து வைக்கப்பட வேணும், பிச்சந்ததியினரின் பலனுக்காக என்று நான் நாட்டமிட்டேன். அவர் கொண்ட நாட்டம் எந்த அளவு பயன் தருகிறது என்பதற்கு அனுபவச் சுடர் என்ற எமது நிகழ்ச்சியே சாட்சி. அதனை அவரும் ஆமோதித்து நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு தனது மகிழ்ச்சியை இவ்வாறு தெரிவித்தார். ஜனாப் இர்ஃபான் அவர்களே சற்று காலத்துக்கு முன்பு மீண்டும் வானொலி நிலையத்துக்கு வந்து பழையவற்றை நீங்கள் ஒளிபரப்பும் போது அனுபவச் சுடர் என்று போடும் பொழுது நாம் பேராச்சரியத்துக்குள்ளாகி அந்த அல்லாஹ்வையே புகழ்வதுண்டு. அதாவது நான் நாடினேனே இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு காலத்தில் எப்படி ஒளிபரப்பினோமே, எப்படி இவை பதிவாகின, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியினால் தான் என்று நான் அல்லாஹ்வையே புகழ்கிறேன். மூன்றாவது அனைத்துலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு காயல்பட்டினத்து காசிம் புலவர் பந்தலில் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2ஆம் நாளாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாவது கருத்தரங்கத்தை அடுத்து நெஞ்சம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி என்ற தலைப்பில் கவியரங்கு நடைபெற்றது. நீங்கள் கேட்ட அந்த குரல் அல்ஹாஜ் வி அப்துல் கஃபூர் அவர்களின் குரலாகும். இது எமது சேவையில் 1978ஆம் ஆண்டு ஒலிபரப்பாகியது. அல்ஹாஜ் வி ஏ கஃபூர்
தோப்பூர் தந்த தங்கக் குரலோன். இலங்கை வானொலியில் நேரடியாக அறிவிப்பாளராக சேர்ந்தவர். இலங்கை வானொலியில் இவர் வாசித்த செய்தி அறிக்கை மூத்தார்களின் காதுகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஓர் நிரந்தர அறிவிப்பாளராக இலங்கை வானொலியில் காலடி எடுத்து வைத்தவர். பதவி உயர்வுகள் பெற்று இறுதியாக முஸ்லிம் சேவை பணிப்பாளராக பணியாற்றி புதிய நிகழ்ச்சிகளுக்கு வித்திட்டார். இன்று நேயர்கள் மத்தியில் ஜனரஞ்சகமாகிவிட்ட அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்குரியது. வரலாற்றில் ஓரேடு, குறிப்பு, சலவாத்து என்று முஸ்லிம் நிகழ்ச்சி 9 மணிக்கு சரியாக நிறைவு கூறும் வகையில் அருமையான அமைப்பை புகுத்தியவர். பல ஒலிபரப்பாளர்களை பயிற்றுவித்த பெருமைக்குரிய அல்ஹாஜ் வி.ஏ. கஃபூர் அவர்கள் தன்னுடைய ஆரம்பகால ஒலிபரப்பு அனுபவங்களை பற்றி இப்படி கூறுகின்றார். நான் சேவையில் சேர்ந்த காலத்தில் இப்போதுள்ள நவீன வசதிகளோ வாய்ப்புகளோ இருக்கவில்லை. இப்போது இங்கு சகல வசதிகளையும் கொண்ட பயிற்சி கூடம் இருக்கிறது. அத்தோடு மேல் பயிற்சிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் வசதியும் வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப நாட்களில் சொந்த முயற்சி மூலம் கிடைத்த பயிற்சியால் மட்டுமே தான் ஒருவர் முன்னேற முடிந்தது. ஒலிபரப்பு துறையில் முறையான பயிற்சி என்று எனக்கு கிடைத்தது சேவையில் சேர்ந்த 18 வருஷங்களின் பின்னர்தான். வாய்ஸ் ஆஃப் ஜெர்மனி என்ற டாய்ச்சே வெல்லே நிலையத்தில் கிடைத்த பயிற்சியும் அனுபவமும் எனக்கு பின்னர் பெரிதும் உதவின. மிகச்சிறந்த செய்தி வாசிப்பாளர் என்ற பெயருக்குரியவரான அல்ஹாஜ் வி.ஏ. கஃபூர் அவர்கள் இளைய தலைமுறை செய்தி வாசிப்பாளர்களுக்கு இந்த அறிவுரையை தருகின்றார். இந்த செய்தி வாசிப்பு முறையும் பயிற்சியோடு மிகவும் நெருங்கிய தொடர்புள்ளது. அடிக்கடி செய்தி வாசிக்கும் போது விடும் தவறுகளை கருத்தில் கொண்டு அவற்றை திருத்திக் கொண்டு ஏனைய நிலையங்களில் செய்தி வாசிப்பவர்கள் காட்டும் அக்கறையும் திறமையும் எத்தகையது என்பதை அவதானித்துக் கொண்டு நீங்கள் படிப்படியாக முயற்சி செய்தால் நல்ல அறிவிப்பாளர்களாக, அதிலும் சிறந்த செய்தி அறிவிப்பாளர்களாக வர முடியும். அல்ஹாஜ் வி.ஏ. கஃபூர் அவர்கள் பணிப்பாளராக விளங்கிய காலத்திலேதான் எமது முஸ்லிம் சேவையிலே வரலாற்றில் ஓரேடு, குறிப்பு, சலவாத் போன்ற நிகழ்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவற்றை அறிமுகப்படுத்த தூண்டுகோலாக அமைந்தவை எவை என்று நாம் அவரிடம் கேட்டபோது, ஒலிபரப்பின் தாக்கங்கள் மக்களின் வாழ்க்கையில் சகல தரப்பையும் நிலையையும் உள்ளடக்கி பயன் தர வேண்டும். அப்போதுதான் அதன் நோக்கம் முழுமையாக ஈடேறும் என்று சொல்லலாம். மக்களின் தேவைகள், விருப்பு வெறுப்புகள் அத்தனையும் அது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த முறையில்தான் வரலாற்றில் ஒரு குறிப்பு, சலவாத் போன்ற நிகழ்ச்சிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. நான் ஏற்கனவே கூறியபடி மக்களின் சகல